ஒண்ணு வாழைப்பழம் சொல்லுமாமா பாத்தியா மாப்பிள்ள ஒண்ணு வச்சிட்டாங்க உள்ள முழுசாவே எடுத்துட்டு போல இன்னும் பெருசா சொல்லிக்கினேன் நான் தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லிச்சாமா. அது உள்ள எடுத்து போயிட்டு பூஜை பண்ண உடனே வெளியே வந்து குடுத்துருவாங்க அந்த பழத்தை. யாரா ஒரு குழந்தை உச்சி சாப்பிட்டோம் ஆச்சுங்களா. அப்போ வெத்தலை பார்க்க சொல்லிச்சாமா, வாழைப்பழமே என்ன சொன்னேன் நான் முழுசா இருப்பேன்ட்டு உன்னை பாத்தியா இரணையனோட உடலை கிழிச்ச மாதிரி நரசிம்ம பெருமாள் கிழிச்ச மாதிரி உனக்கு கிழிச்சிட்டாங்க பாத்தியா அப்படின்னு வெத்தலை பார்க்க சொல்லுமாமா. வெத்தலை பாக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாட்டி வந்துச்சுன்னா அந்த பாட்டியை வாங்கி அந்த வெத்தலை பாக்க அங்கேயே போட்டு மென்னுடுமாமா. போச்சுங்களா. அப்படி இது மூணு நினைச்சுக்கலாம். ஆமா இந்த ₹1 ஒரு பையில ஒருத்தனை பார்த்துமே எங்க அவனை காணும் அப்படின்னா அவன் தான் உள்ள தீபாராதனைக்கு கற்பூரமா ₹1 கற்பூரம் தான் பகவானை சுத்தி வருது. ₹5 வெத்தலை பாக்கவும் போயிடுச்சு, ₹10 வாழைப்பழமும் போயிடுச்சு, ₹30 சொன்ன அந்த தேங்காவும் போச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா இது கிடையாது. தேங்காய் உடையுது பாத்தீங்களா, நம்மளோட ஆணவம் அங்கேயே உடைஞ்சிடணும், விட்டுணும். தேங்காய் எப்படி பல்லுன்னு உடையதோ அது போல நம்ம ஆணவத்தையும் விட்டுணும். ரெண்டாவது இந்த வாழைப்பழம் தோல் உரிச்ச மாதிரி உங்க கர்ம வினைகள் உறிஞ்சிடும். மூணாவது இந்த வெத்தலை பாக்கு மாயமா வயிற்றுக்குள்ள போச்சு பாத்தியா.